சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கியிருக்கு. சனி கேதுவின் சாரத்தை வாங்கியிருக்கு. ராகு கேதுவினுடைய சாரத்தை வாங்கியிருக்கு. கேது ராகுவினுடைய சாரத்தை வாங்கியிருக்கு. மாந்தி சனியினுடைய சாரம் வாங்கியிருக்கு. இவருக்கு எப்படி அல்பாயிலை தந்தது? உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த இதுக்குரிய விடையே சொல்லிட்டேன். ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க. யார் அதிக பாயிண்ட் சொல்கிறீங்களோ, இந்த பேர் ஒருத்தர் புக்கு பரிசு வாங்கினாருன்னு நான் அனுப்பவே இல்லை, பார்சல் போட்டு வச்சுருக்கேன். இருக்கீங்களா சார்? இந்த ஈரோடுக்காரரு, ஈரோடு, அவர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. மகேந்திரன், ஈரோடு மகேந்திரன் இந்த இருக்காரு. ஹலோ மகேந்திரன் சார், உங்களுக்கு புஸ்தகம் வந்து நீங்கள் பரிசு வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு புத்தகம் வந்து நாளைக்கு அனுப்பிடுவேன். நான் பார்சல்லாம் போட்டு வச்சுட்டேன், அனுப்ப நேரமே இல்லை, நாளைக்கு அனுப்பிடுவேன். இப்போ இந்த ஆய்வு ஜாதகத்தில் யார் வந்து அதிகமான இப்போ நம்ம நடத்துனதுலேயே இருக்குது, அந்த பலனை வந்து யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கும் பரிசு உண்டு. வெங்கடேஷ் சார் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். யார் அதிகமாக சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். ஓகே சரி, சரி ரைட்டு. ரைட்டு. சந்திரனுக்கு 8 மாந்தி இருக்கு. ஓகே, 3 4 5 6 7 8. வேற யாரு? சிவசாமி சார், சிவசாமி சார், ஓகே. இப்போ இந்த விதியில் நான் சொல்லவே இல்லையே, புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரைட்டு, சரி, அவரோட ட்ரை பண்ணுறாரு சார். லக்னாதிபதியை பாருங்கள் சார். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு லக்னாதிபதி 3 8 ஆமாம், கரெக்டு. 3 8 செவ்வாய். ஓகே ஓகே சரி, இப்போ விடையே சொல்லலாமா? இவருக்கு யோகர் வந்து சுக்கிரன். நான் சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் சிந்திங்க, அதுக்கு தான் நான் கொடுக்குறேன். டக்குன்னு விடையே சொன்னால் சிந்திக்க மாட்டீங்க. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். நாலாவது திசை இவருக்கு செவ்வாய் திசையா? ஓகே ஓகே கரெக்ட். இந்த நான் கூட எழுதலை, மேடத்துக்கு கைதட்டுக்குன்னு ஒருத்தர் தட்ட மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, அவ்வளோதான் சார். கொஞ்சம் அப்படியே சிந்திச்சோம்னா வந்துடும் சார். போல படிக்க வரும் தமிழ் போல, பார்க்க வரும் ஜோசியம் போல. நம்ம ஜோசியத்தை பார்க்க தான் வரும். இப்போ பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரே ஜாதகம் தான் சார். ஒரே ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திங்கிங். சிவசாமி திங்கிங் தான் எனக்கு பயங்கரமான திங்கிங்காக இருக்குது. 6 கேது இருக்கிறது, 12 ராகு இருக்கிறது. அந்த ராகு கேதுவின் சாரத்தை வாங்கி விட்டது. என்னையா? ஆமாம் 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 ஆமாம்
2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்காரு. கரெக்டான தேதி எனக்கு தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்னையா ஐயா சின்ன பையன்யா, வயசு என்னங்க ஆகுது? ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாருங்க. அது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், செவ்வாதேச குருபுத்தியில் இறந்தார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அடிச்சிட்டாரு பாயிண்ட். யார் சொல்லுங்க? வெங்கடேசனா? யார் கேட்டா டைம் கொடுத்தோம்னா அப்படியே சிந்திக்கிறீங்க. அவ்வளோதாங்க, பயிற்சி தாங்க. இப்போ பாருங்களேன், லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. லக்னாதிபதி கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி யார்? புதன். புதன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் அடைந்து விட்டார். நிறைய சாஃப்ட்வேரில் அஸ்தமனம், வக்கரம். சொல்லுங்கள் சார் வெங்கடேசன் சார், சொல்லுங்கள் சார்.